ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. என்ன விலாகில் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பண்ணுறேன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய ஒரு முயற்சி. அது சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஒரு சின்ன ஃபார்மேட்டில் சொன்னோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடியாது. வெறும் ஆடியோவாக இருந்தாலும் சில நேரங்களில் போர் அடிக்கும். ஸோ நான் நேராகவே கேமராவை பார்த்து பேசுகிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன். முதல்ல இந்த 48 லாஸ் ஆஃப் பவரில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற கேள்விகள் அப்படின்றத அடுத்ததாக வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் முதல்ல இதை எப்படி அணுகணும் அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். 48 லாஸ் ஆஃப் பவரில் நிறைய பேர் கேட்குற கேள்விகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் செய்கிறது தப்பு இல்லைங்களா, ரொம்ப மோசமான விஷயங்களாக இருக்குங்களே, இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சால் தான் பவர்ஃபுல்லாக ஆக முடியுமா, சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு சரின்னு படலையே சார், அந்த விஷயங்கள்லாம் ஏன் சார் நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது சார் 48 லாவையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாராலையும் செயல்படுத்த முடியுமா அப்படின்றதும் ஒரு ரொம்ப மேஜரான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விகளுக்கு எல்லாமே காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48 லாவையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற நினைக்கிற நினப்பில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக இந்த புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 48 லாஸ் ஆஃப் பவரை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறத விட 48 லாஸ் ஆஃப் பவர் யூஸ் பண்ணி நம்மளை எத்தனை பேர் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் அவசியமான விஷயம் அப்படின்றது தான் முதல்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் வர எல்லா லாஸையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த விஷயங்களை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஓரத்தில் ஒரு மனசின் ஓரத்தில் சில இடங்களில் நம்ம ஏமாற்றப்படுறோமா அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த லாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு தேர்தல் சீசன் இல்லைங்களா, சும்மா கொஞ்ச நேரம் நம்ம 48 லாஸ் ஆஃப் பவரில் இருக்க சில லாஸை நம்ம பார்த்துட்டு இப்போ பரவலாக கொடுக்கப்படுற தேர்தல் அறிக்கைகளையும் கட்சிகள் வரும்போது சொல்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை அவங்க மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக இல்லை, ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்த கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராபர்ட் கிரீன் ரொம்ப மோசமானவரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக ராபர்ட் கிரீன் ரொம்ப நல்ல மனிதருங்க. ஆக்சுவலாக அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அந்த மனிதர் ஆக்சுவலாக அவருடைய 38வது வயது வரைக்கும் சரியான வேலையில் அவர் இல்லை. அவருக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் உலகத்தில் இருக்க ஹிஸ்ட்ரி, உலகத்தில் இருக்க பலதரப்பட்ட சயின்ஸு, ஆர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து படிக்கிறது தான் அவருடைய முழு நேர வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் எழுதுறதுக்கு அவர் ஏன் தோணுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, அவருக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப செயல்படுற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது காலங்கள் மாறி இருக்குது, ராஜாக்கள் மாறி இருக்காங்க, ஆளுமைகள் மாறி இருக்காங்க, ஆனால் நடக்கிற விஷயங்கள் இன்னும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை அவர் ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிக்கும்பொழுது ஹிஸ்ட்ரியை படிக்காத ராஜாக்கள் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறதையும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்களை கம்பைல் பண்ணி இந்த எல்லா ராஜாக்களும் இல்லை இந்த பவர்ஃபுல்லான பீப்புளும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத சொன்னோம் அப்படின்னா, மக்களுக்கு இந்த காலத்தில் அந்த மாதிரி நம்மளை யாராவது ஆளுமை செலுத்துகிறாங்களா, இல்லை நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்க பார்க்குறாங்களா, இல்லை நம்மளை அப்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சுலபமாகவும் எளிதாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ராபர்ட் கிரீன் எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த புத்தகத்தை எழுதினது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போ இதில் இருக்க எந்த லாவையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்களா, அப்போ எல்லா லாவுமே மோசமானது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில லாஸ் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அது எந்தெந்த லா பயன்படுத்தலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, எந்தெந்த லாவில் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கோ, நம்ம செய்கிற விஷயங்களால் மற்றவங்க பாதிக்கப்படாமல் அவங்களுக்கு நல்லது நடக்குதோ, அதன் மூலமாக நமக்கு பவர் கிடைக்குதோ, அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது அதெல்லாம் நான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அங்கே தான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா லாவுமே எல்லாருக்குமே பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னை புரிஞ்சிருக்கானோ, அந்த மனிதன் தனக்கு எது ஸ்ட்ரென்த்து எது வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கானோ, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் அமையும். அதாவது அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்க அந்த மனிதனால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இதனால் இதில் எல்லா லாஸையும் நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா எந்தெந்த லாலாம் மக்களுக்கு தீங்கி விளைவிக்காதோ அந்த விஷயங்கள்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதோட, இந்த லாஸ்லாம் நான் படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் என்னுடைய கேரக்டரை ஒட்டி இருக்குது, என்னுடைய பர்சனாலிட்டியை ஒட்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்தந்த விஷயங்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்தந்த விஷயங்களில் நான் என்னை வளர்த்துக்க நினைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, சார் இந்த லாலெல்லாம் சொல்கிற அளவுக்கு மனுஷங்க மோசமானவங்களா, இந்த அளவுக்கு மனுஷங்களை பற்றி நம்ம தப்பாக யோசிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒவ்வொருத்தரும் கெட்டவங்களா தெரிய மாட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இதற்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் ஒரு சோஷியல் அனிமல், அதாவது சமுதாய மிருகம், அவ்வளோதான். ஸோ இந்த சமுதாயத்தில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற வரைக்கும், 4 பேருக்கு இதை பார்த்தா என்ன தோணுமோ அப்படின்றத யோசிக்கிற வரைக்கும் மனிதன் நிறைய விஷயங்களை தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பான். பட் அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்களில் மனிதன் அந்த சமுதாயத்தை நீக்கிட்டு வெறும் மிருகமாக மாறிடுறான். மிருகத்தை விட மனிதன் சக்தி வாய்ந்தவன் அறிவு ரீதியாக அப்படின்றதுனால
மிருகம் செய்ய முடியாத சில ரொம்ப மோசமான விஷயங்களையும் மனிதன் செய்யக்கூடியவன் தான் அப்படின்றத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. எல்லாரையுமே நெகட்டிவாக தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் நெகட்டிவாக இருக்கவங்கள இவங்க நெகட்டிவாலாம் இல்லை, இவங்க பாசிட்டிவாக தான் இருக்காங்க, நான் தான் அப்படி நினச்சிக்கிறேன் அப்படின்ற பிம்பத்தில் இருக்கிறத விட எது தப்பு அப்படின்றது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுது கொஞ்சம் அதுக்கிட்ட தள்ளி இருந்துக்கிறது தான் நல்லது. இல்லை நான் எல்லார்கிட்டையுமே அன்பாக தான் இருப்பேன் அப்படின்றது உங்களுடைய கருத்தாக இருந்ததுன்னா அது நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். பட் அதற்கான பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படி இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்குது, அந்த அளவுக்கு உங்களால் மனசில் தாங்கிக்கிற உங்கள் வலிமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பலாம். பட் மனிதன் என்பவன் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்யறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்த பரவலான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 48 லாவை தாண்டி வேறு லாவே கிடையாதா, இதெல்லாம் செய்யாமல் ஒருத்தனால ஜெயிக்க முடியாதா அப்படின்ற கேள்வி. இந்த 48 லா அப்படின்றது ஒரு கன்க்ளூசிவான ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. இது ஒரு தொகுப்பு மட்டுமே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ராபர்ட் கிரீன் அப்படின்ற ஒரு ஆத்தர் அவர் பார்த்த விஷயங்களும் அவர் படித்த விஷயங்களும் அவர் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் வச்சு அவர் கொடுத்த ஒரு தொகுப்பு தான் இந்த 48 லாவே தவிர இதை மீறிய விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கலாம். அப்புறம் அவர் 48 அப்படின்றத சூஸ் பண்ணாருன்னா, புத்தகங்களின் பிரச்சனை அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய விளாகில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா புத்தகங்களுமே உண்மையை தான் சொல்லுது, இல்லை 100% பியூரான விஷயத்தை தான் சொல்லுது அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அது அந்த ஆத்தருக்கு என்ன தெரிஞ்சுது, அந்த ஆத்தரனுடைய வாழ்க்கையில் யார் யாரை பார்த்தாரு, எந்தெந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சார் அப்படின்றத வச்சு மட்டுமே தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த 48 லா ஆஃப் பவரும் ராபர்ட் கிரீன் அப்படின்ற ஆத்தர் அவருடைய வாழ்க்கையை எப்படி அவர் பார்த்தாரு, அவர் மனிதர்கள் எப்படி பார்த்தாரு, அவர் படித்த விஷயங்களை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றதோடைய தொகுப்பு மட்டுமே தானே தவிர இது ஒரு கன்க்ளூசிவான இது மட்டுமே தான் அப்படின்ற விஷயம் கிடையாது. இதை மீறி ஜெயிக்க முடியாதா, இதை எதுவுமே பயன்படுத்தாமல் நான் பவர்ஃபுல்லாக ஆக முடியாதா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஆக முடியும். அதற்கு புதிய விஷயங்களை நீங்களே உண்டாக்க முடியும், உருவாக்க முடியும். அதற்கான சக்தி எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஸோ இதுதான் பவரை உண்டாக்குறதுக்கான ஒரே வழி அப்படின்றது கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்படி இதுதான் ஒரே வழி கிடையாதுன்னா நம்ம எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்றது. சில இடங்களில் எது ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரூல்ஸை மீறுறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் ரூல்ஸை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூல்ஸ்னால் என்னென்ன புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். ஒரு விஷயத்தில் ஒருத்தர் மாஸ்டராக இருக்காருன்னா அவருக்கும் இன்றைக்கி தான் ஒரு கத்துக்குட்டி வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2 பேருமே ரூல்ஸை உடைப்பாங்க. ஆனால் கத்துக்குட்டிக்கு எது ரூல்ஸ்னே தெரியாமல் உடைப்பார். மாஸ்டருக்கு எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சு அதை தாண்டி எப்படி ஜெயிக்கணுன்ற தெரிஞ்சதுனால ரூல்ஸை உடைப்பார். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய ஆளுமை, உங்களால் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, ஏற்கனவே நீங்கள் சாதனைகளை படைச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த புத்தகம் பெரிய லெவலில் தேவைப்படாது. அப்பயும் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடாதுன்றது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அப்போ கூட சில ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாமல் நானே புது விஷயங்களை உருவாக்குறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற அந்த புதிய விஷயம் ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ரொம்ப சிம்பிளான விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி, ராபர்ட் கிரீன் இந்த மாதிரி இந்த லாஸை தொகுத்து கொடுத்ததுனால, இது எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு பரவலாக கொடுத்ததுனால எல்லாராலையும் கெட்டவன் ஆகிட முடியும் இல்லையா, எல்லாராலையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஒரு விஷயத்தை படிக்கிறதுனால மட்டுமே இல்லாட்டா ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனால மட்டுமே நம்மளால் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயங்களை படிக்கிறதுனால மட்டும் இந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தரால் அப்ளை பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாத காரியம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. இல்லை இருக்க எல்லா விஷயங்களையுமே நீங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டிக்குள்ளேயே இல்லை நீங்களாவோ அதை மாற்றிக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களை சுற்றி மாற்றிக்க வேண்டியிருக்கும். அது அவ்வளோ எளிமையானதில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு லாஸை புரிஞ்சு அதை அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு மனுஷன் தகுதியானவனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த புத்தகம் வரத்துக்கு முன்னாடியே, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தந்த விஷயங்களை எப்படி செய்யணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த புத்தகம் எதுவுமே புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அதை பற்றி தெரியாமல் இருக்கிற நம்மளுக்கு, அதாவது போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், திறமையானவர்கள் ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம திறமையை மட்டுமே நம்பியிருந்தோன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும், அதை நம்ம பார்க்காம இருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டுக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரியான புத்தகங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இந்த புத்தகம் கெட்டவங்களை உருவாக்குறதுக்கு இல்லை, கொடூரமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த விஷயங்கள் எங்கே நடக்குது அப்படின்றத முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிப்பதன் மூலமாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்றது என்னுடைய பார்வை. அடுத்த கேள்வி, இந்த புத்தகம் சயின்டிஃபிக்கா அப்படின்றது. இது சயின்டிஃபிக்கா அப்படின்ற கேள்விக்கான இடமே இல்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரியான புத்தகங்கள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாமே இது எதுவுமே வந்து சயின்டிஃபிக் அப்படின்ற வார்த்தைக்கு உட்பட்டதே கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆத்தரோடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே தான். அந்த புத்தகத்தை எழுதியவனவருடைய ஒரு எண்ணம் மட்டுமே தான் இந்த புத்தகமே தவிர இது ஒரு சட்டமோ இல்லாட்டா வந்து ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் உண்மையோ கிடையாது. அப்புறம் ஏன் இதுக்கு பேர் லான்னு வச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அது அந்த புத்தகத்தின் தலைப்பு மட்டுமே, அது மார்க்கெட்டிங்காக வைக்கப்படுவது மட்டுமே தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் மட்டும் இல்லை, செல்ஃப் ஹெல்ப் புக்கில் நீங்கள் எந்த புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த புத்தகத்தை அவங்க சொல்லும்பொழுது இது ஒரு நிதர்சனமான உண்மை, இதுதான் எல்லாமே அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் அந்த புத்தகம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது சொல்ல வர விஷயங்களில் நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு அப்ளை ஆகுது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதனால அது சொல்கிற ஒரே விஷயம் மட்டுமே தான் உண்மை அப்படின்றது கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பற்றியும் புத்தகங்களின் பிரச்சனைகள் அப்படின்ற தலைப்பில் நான் என்னுடைய விளாகில் பேசியிருப்பேன். அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது செஞ்ச நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்களே வாழ்க்கையில் அப்படின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அதை முழுமையாக செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டா அவங்க வேறு ஏதாவது ஒரு லாவை வயலேட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சயின்ஸ் கிடையாது, இது ஒரு பர்செப்ஷன் மட்டுமே தான், ஒரு எழுத்தாளரின் பார்வை மட்டுமே தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் தமிழில் கிடைக்க மாட்டேங்குதுங்களே, அமேசான்லேயும் தேடி பார்த்துட்டேன், ஃப்ளிப்கார்ட்லேயும் தேடி பார்த்துட்டேன், எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அது தெரியலைங்க. நான் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் தான் படித்தேன். தமிழில் ஆன்லைனில் இருக்குது அப்படின்றதுனால அந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நான். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த புத்தகமுமே, அது திருக்குறளாக இருந்தாலும் சரி, 48 Laws of Power இருந்தாலும் சரி, அதை அந்தந்த மொழியில் படிக்கிறது தான் உகந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய ஆன்மா அப்படின்னு நான் சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுக்கலாம், அந்த சோல் வந்து மிஸ் ஆகிடுது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்தும் பொழுது அந்தந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தினர், வேறு வார்த்தையே இல்லாமல் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டுங்க. ஸோ நிஜமாகவே நம்ம ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணுன்னா அது அதனுடைய மொழியில் புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. நீங்கள் இந்த 48 Laws of Power நான் இப்போ உங்களுக்கு லாவாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா தமிழில் எழுதப்படும் நிறைய புத்தகங்கள், ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படும் நிறைய புத்தகங்கள் வந்து சரியாக எழுதப்படுறதில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து மட்டும். கடைசியான கேள்வி, இந்த எல்லா லாவுமே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லைங்களா, ஒவ்வொரு லாவுமே அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் இல்லைங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம கொடுக்கும்பொழுது மனிதர்களாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு நபரை குறிப்பிட்டாலும் அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த லாவை மட்டும் இல்லை, என்ன மட்டும் இல்லை, இதை பார்க்குற எல்லாரையுமே வந்து தப்பாக பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன். அதுவும் பவரு லா அப்படின்னு பேசும்பொழுது கண்டிப்பாக அரசியல்வாதிகளை உள்ளே எடுத்துகிட்டு வராமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க மனசுக்கு என்னென்ன ஆட்கள் ஞாபகத்துக்கு வராங்களோ, எந்தெந்த செயல் ஞாபகத்துக்கு வருதோ அதை ரிலேட் பண்ணி யோசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நிறைய விஷயங்களில். அப்படி இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நேராக எக்ஸாம்பிள் கொடுக்கறது தவறாக இருக்காதோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு நேராகவும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். அதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும், இன்னும் நிறைய பேசணும் 48 Laws பற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்கள், இதுவும் ஒரு புத்தகம். இது ஓரளவுக்கு மற்ற புத்தகங்களோட ஒரு சிறந்த புத்தகம். ஆனால் ஒரே புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்னவோ அதை வச்சு தான் வாழ்க்கையே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் கிடையாது. தெரியாத சில விஷயங்கள், நமக்கு ஆபத்து தரக்கூடிய விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த புத்தகமே தவிர, இந்த புத்தகத்திலே மூழ்கி இந்த புத்தகத்தின் லாஸை வந்து தினம் தினம் அப்ளை பண்ணி வாழணும் அப்படின்ற அளவுக்கு இந்த புத்தகத்தில் அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம படிக்கிற பல புத்தகங்களே இதுவும் ஒரு புத்தகமாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவுக்காக இந்த ஒரு புத்தகம் எடுத்துக்கலாம். முக்கியமாக உலகத்தில் நம்மளை ஏமாற்றக்கூடிய மக்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை படிச்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இந்த புத்தகத்தை பற்றி நிறைய யோசிக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த புத்தகம் மட்டுமே இல்லை, எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி அது அந்த ஆத்தருடைய, அந்த எழுத்தாளருடைய கருத்து மட்டுமே அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டிய விஷயங்கள் இருக்கலாம், அதை தாண்டிய உண்மைகள் இருக்கலாம், எதுவுமே வாழ்க்கைக்கு கடைசியான முற்றுப்புள்ளி கிடையாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா லாவையும் கம்பேர் பண்ணி ஒரே வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லா வீடியோவையும் ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவாக வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு புதுசாக விஷுவல் போடணும், இல்லை டிராயிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு நேரம் நிறைய செலவாகுது. அது அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காவது டைம் கிடச்சதுன்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போது ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.